ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைய டே எப்படி போச்சுன்றதை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மதுரையில் எடுத்த விலாக் தான் போட்டுட்ருக்கேன். போன விலாகுமே நான் மதுரையில் தான் போட்டேன். விலாக் பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கொஞ்சம் பூஜை பொருட்கள்லாம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை வாங்குறதுக்காக அம்மன் சன்னதியில் இருக்கிற கார்த்திகேயாஸ் மெட்டலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் எல்லா பூஜை பொருட்களுமே வாங்கிட்டு போவேன். ரேட்டுமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்கும். பொருள் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பூஜை பொருள் மட்டும் இல்லாமல் சீர்வரிசை பாத்திரம், பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மதுரையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷோரூமில் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பித்தளை பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்கும். இந்த கடையில் இது வரைக்கும் நிறைய விளக்கு நான் வாங்கிட்டு போயிருக்கேன். இன்னி வரைக்குமே எனக்கு அந்த விளக்கு எல்லாமே உழைச்சிருக்கு. ஸோ நல்லா இருக்குது. வெறுமனே உப்பு புளி மட்டும் நம்ம போட்டு விளக்குனாலே போதும். பூஜை பொருளெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணணும், நல்லா க்ளீனாக எப்படி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வீடியோ பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மெத்தடில் நீங்கள் விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா விளக்கு வாங்கின மாதிரி அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோயில் கிட்டக்க அம்மன் சன்னதி ரோட்டில், அதாவது கிழக்கு கோபுரம் தெருவுக்குள்ளே தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அந்த கடைக்கு போனீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு வந்தோன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற பொருட்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. காமிமா நான் காமாட்சி விளக்கு ஆல்ரெடி வீட்டில் வச்சுருந்தேன். இப்போ பூஜை ரூம் புதுசாக வாங்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்காக தான் மதுரைக்கு போயிருந்தோம். பூஜை ரூமுக்குள்ளே வைக்கிறதுக்கு புது விளக்கு வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோன்றனால கொஞ்சம் எல்லா பொருட்களுமே புதுசாகவே கலெக்ட் பண்ணோம். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே புது மாடலில் இருந்துச்சு. எனக்கு பார்க்க வேண்டிய ஆசை வந்துருச்சு. ஸோ வாங்கிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு அவங்களும் வாங்கி கொடுத்துட்டாங்க. பாருங்கள் இந்த விளக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இந்த பள்ளமா தான் வாங்குறாங்க. எல்லாம் யூடியூப்னால எல்லாமே ஸ்பெஷல். நம்ம அந்த கொஞ்சம் சின்ன இடத்துல வச்சு நல்லா ₹100 ₹100 பக்கம் அது ஒன்று சேர்த்துக்கணும். இப்போ பூஜை பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்கி முடிச்சிட்டோம். இப்போ எங்கே போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பொடிநடையாக நடந்து ரோட்டில் என்னென்ன இருக்கோ, எனக்கு கண்ணுக்கு என்னென்னலாம் தென்படுதோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு முடிவோடு இருக்கேன். ஸோ அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கலாம். போகிற வழியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நான் காட்டுறேன்.
இப்போ எந்த ரூட்டில் போய்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நந்தி சிலை இருக்கிற ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த சைடுமே வந்துட்டு ஒரு ஷாப் இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே ரேட் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். நீங்கள் போகலாம் அப்படின்னா ஒன்ஸ் வந்துட்டு அந்த கடைக்கு போய் பாருங்கள், நல்லாயிருக்கும், குவாலிட்டியாகவுமே இருக்கும், ரேட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா அஃபோர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு அந்த கடைக்கு தான் போக போகிறோம். நந்தி சிலைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். மதுரையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த புது மண்டபத்தில் சுற்றியும் பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அந்த சைடு நம்ம போயிட்டாலே போதும், வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம வந்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நந்தி சிலைக்கு பேக் சைடு தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கனாலே பானு பிளாஸ்டிக்னு போட்டிருக்கும். இங்கேயுமே பார்த்திங்கன்னா A to Z வரைக்கும் எல்லா பொருட்களுமே இருக்கும். கிச்சன் கண்டெய்னர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ரேட் கம்மியாக இருக்கும். 30லேருந்து வந்துட்டு அவைலபிளாக இருக்குது பிளாஸ்டிக் பொருட்கள். ஸோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் இந்த கடைக்கு நீங்கள் போய் வாங்குங்க. ஆக்சுவலி நம்ம பாபு ஜானோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பொருட்கள் வந்து நம்ம வச்சுருப்போம். இருந்தாலுமே புதுசாக ஏதாச்சும் பார்த்தா வாங்கணும் தான் தோணும். அதே மாதிரி தான் இந்த டைமும் நிறைய கலெக்ஷன் வந்துட்டு நியூவாக வந்துருந்துச்சு. அதை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு அடிக்கடி இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்க மாட்டேன். எனக்கு என்னென்ன தேவைப்படுதோ அப்போதைக்கு கிச்சனில் அதை எல்லாத்தையுமே ஒரு நோட் பேடில் எழுதி வச்சுட்டு மதுரைக்கு எப்போ நான் வரணும் இந்த மாதிரி சைடில் வர்றப்ப நான் அப்போ கலெக்ட் பண்ணிவிட்டு போகிறது தான் வழக்கம். இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெளியிலே அலைய வேண்டிய வேலை இருந்துச்சு. வெயில் பார்த்தீங்கன்னா மதுரையில் பின்னி எடுக்குது. நல்லா வந்துட்டு சில்லுன்னு கரும்புச்சாரும் சர்பத்தும் குடிக்கலான்னு சொல்லிட்டு இந்த கடையை பார்த்து நின்றுட்டோம். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்முட்டிக்கு பக்கத்தில் தான். நல்லா ஜில்லுன்னு வந்துட்டு கரும்புச்சாறு போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா குடிக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ வாங்கி குடிச்சிட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சில்லுன்னு குடித்தாலும் தாகமே அடங்காது. பொதுவாகவே தண்ணி குடித்தாலே பார்த்தீங்கன்னா தாகம் அடங்க மாட்டேங்குது. இப்போது எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த கடையில் தான் வாங்குவேன். இப்போ மட்டும் இல்லை, மதுரையில் இருக்கிறப்பமே பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் வாங்குவேன். ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை பூண்டு வச்சுருப்பாங்க. ஒரு பூண்டுமே வந்துட்டு இங்கே ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாகவும் நல்லா பெருசாகவும் இருக்கும். நீங்கள் பூண்டு வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையில் ஒன்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் இங்கேருந்து வாங்கிட்டு போய்க்கிறேன். கரெக்டாக வந்துட்டு எனக்கு 1 மந்த்துக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் மதுரைக்கு எப்போ வரணும் அப்போ மட்டும் தான் நான் வாங்கிட்டு போவேன். மற்ற டைம் எல்லாமே வந்துட்டு ஊரில் வாங்கிக்கிடுவேன். மதுரைக்கு வந்துட்டு ரிட்டன் சும்மா போகிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு போகலாமேன்றதுக்காக வாங்கிட்டு போயிடுவேன். எனக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேட்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்துட்டு மிச்சம் பண்ணலாம் வீட்டுக்கு.
வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் தான் வாங்குறதுக்காக வந்திருந்தோம். பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா செய்ய கொடுத்துருந்தோம். செஞ்சுட்டு ஒரு 1 வீக்கில் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. பூஜை ரூம் வந்தோடனே அதை எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாக. சைடிஷ் நான்வெஜ் என்னையா வேணும்? காலையில் 10 மணிக்கு இந்த சைடு வந்தோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஆஃப்டர்நூன் லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமா சேர்ந்து டான் மூவிக்கு போக போகிறோம். மணி விலாஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குன்றதுனால நாங்கள் மிட் நைட்டுனாலும் நாங்கள் வந்துடுவோம். இந்த தேட்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. நைட் ஷோ தான் நாங்கள் வந்துட்டு எல்லாருமா வந்திருந்தோம். வீட்டில் ஃபேமிலியோடு வந்திருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நம்மளாம் தனியாக போகிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணலாம். டான் மூவியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்கும் என் தங்கச்சிக்கும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும். சிவகார்த்திகேயன் வந்துட்டு என் தங்கச்சியோட பர்த்டேக்கு விஷ் பண்ணாங்க. கண்டிப்பாக அந்த விளாக் வந்துட்டு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அவளுக்காகவே தான் மெயினாக வந்துட்டு நாங்கள் படத்துக்கே வந்திருந்தோம். சூப்பராக இருந்துச்சு மூவி வந்து. இந்த வரேன் மூவி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்துட்டு நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனை வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா அப்போ பிடிச்ச அழுக தான், லாஸ்ட் வரைக்கும் விடவே இல்லை. சிவகார்த்திகேயன் அடிக்கவும் அவளும் வந்துட்டு அழுதுகிட்டே இருந்தா. எங்களுக்கு ஃபுல்லாமே காமெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சொன்னேன் பாப்பா இது படம் பாப்பானதுக்கு பாப்பாவுக்கு புரியவே இல்லை, அழுதுகிட்டே தான் இருந்தா. இங்கே காட்டுங்க, இங்கே காட்டுங்க. எதுக்கு எதுக்கு அது படம்னா அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடியுது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.